அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருப்போம். இன்றைக்கான வ்ளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கிச்சன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்தில், அரை மணி நேரத்தில் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ டீப் க்ளீனிங் 1 டே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை நான் 3 மணி நேரத்தில் க்ளீன் பண்ணேன். அந்த தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ஜன்னல் தான் ரொம்ப கரையாக இருந்துச்சு. அந்த ஜன்னலை ஃபஸ்ட்டு நான் வந்து லிக்விட் ஊற்றி அதை க்ளீன் பண்ணி சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து எண்ணெய் ஸ்டாண்ட் வச்சுருப்பேன். அந்த எண்ணெய் ஸ்டாண்டை எடுத்துகிட்டு அதையுமே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு, அந்த இடத்துல வந்து திரும்ப துணியை வச்சு துடைச்சிட்டு பேப்பர் போட்டுட்டு அந்த இடத்துல அடுக்கிட்டேன். ஸோ இது ஒரே ஒரு வீடியோ மட்டும் எனக்கு டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் உங்ககிட்ட காமிக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் வீடியோ டெலீட் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஸோ எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இவ்வளோ தூரம் நம்ம எடுத்து அந்த வீடியோ இதாகிடுச்சு, எப்படின்னு தெரில, என்ன அறியாமல் டெலீட் ஆகிடுச்சு. அடுத்தாப்புல நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணும்போது அதை ஃபுல்லாக உங்ககிட்ட எப்படி க்ளீன் பண்ணேங்கிறத ஷேர் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த உட்டன் இதெல்லாம் கரண்டிலாம் வந்து யூஸ் பண்ணுறது ஒரு சைடு, யூஸ் பண்ணாததை ஒரு சைடு வச்சுக்குவேன். ஸோ அதிகமாக நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுவோம்ல அது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த சைடு கல் உப்பு, புளி, சால்ட்டு, அப்புறம் வரமிளகாய் இதெல்லாம் இங்கே நான் வச்சுக்குவேன். இதெல்லாம் வந்து நான் கீழேவெல்லாம் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் அதை அடுக்கி வச்சுருக்கேன். சரி, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 3 செல்ஃப் இருக்கும் ஒரு இடத்துல. இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு அந்த இதை மட்டும் நான் வந்து அந்த இதில் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதில் உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த ஒரு இது மாதிரி போட்டிருந்தேன். டேபிள் கவர் தான் சொல்லலாம், பழைய கவர் இருந்தது. அதை நான் கட் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ இதை போட்டு நான் அந்த கவரை யூஸ் பண்ணி ஒரு 6 மந்த் கிட்டே இருக்கும். இந்த கவர் வந்து நல்லா இருந்துச்சு. அதனால அதை நான் வந்து தூக்கி போடலை. அதை எடுத்து ஊற வச்சு வாஷ் பண்ணிக்கிட்டு, வாஷ் பண்ணிவிட்டு ஊற்றிக்கிட்டு அதை வந்து நல்லா அப்படியே துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். இதெல்லாம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி கழுவ முடியாதுல்ல. ஸோ நம்ம வந்து ஒரு 2 மந்த்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணிக்கும் போது நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். ஸோ அந்த இதில் லிக்விடை ஊற்றிட்டு தான் அந்த இடத்துல என்ன பண்ணேன்னா, அப்படியே வந்து லிக்விடை ஊற்றி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டேன். அதுக்கு மேலே உள்ள செல்ஃபும் அதே மாதிரி அந்த கீழே உள்ளதை எடுத்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த திங்ஸை எடுத்து அடுத்த கீழே செல்ஃபில் க்ளீன் பண்ண செல்ஃபில் வச்சுக்கிட்டு, அதுக்கு மேலே உள்ளதையும் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு ரேக்காக நமக்கு வந்து இப்படி க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பெரிய மலப்பாக இருக்காது. ஸோ ஒரு டென்ஷனாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த ஷீட்டெல்லாம் எடுத்து சோப்பு தூள் ஊற்றி நான் வந்து அதை அப்படியே அலசி நல்லா காய வச்சுக்கிட்டேன். காய வச்சிருச்சு கொஞ்சம் நேரத்தில். அதுக்கப்புறம் எடுத்து அதை விரித்து விட்டா நமக்கு அது மேலே வந்து திரும்ப திங்ஸ் எல்லாம் அடுக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு கார்னர் ஸ்டாண்ட் இருக்கும். அந்த கார்னர் ஸ்டாண்டையுமே அது எடுக்க முடியாதபடி இந்த கட்டு கம்பிலாம் இருக்கும்ல, அதை வச்சு அப்படியே கட்டி விட்டுட்டாங்க. ஸோ எப்போயாவது தான் அதை எடுக்க முடியும். வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி வருஷத்துக்கு 2 தடவை இந்த மாதிரி டைமில் தான் நான் எடுப்பேன். மித்த டைமெல்லாம் அதையுமே நான் லிக்விட் ஊற்றி நல்லா அதை நல்லா அப்படியே க்ளீன் பண்ணி தேய்ச்சி எடுத்துருவேன். கம்பி நார் இருக்குல்ல, ஸோ அந்த பாத்திரம் விளக்குற நாரை வச்சு அப்படியே நான் வந்து தேய்ச்சி எடுத்துருவேன். அதுக்கப்புறம் இந்த டப்பாலாம் பார்த்திங்கன்னா, இதில் கொட்டி வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் வந்து தீர தீர நான் எடுத்து விளக்கிக்குவேன். அதனால எனக்கு ரொம்ப வந்து அதிலலாம் எந்த ஒரு இதுவும் இருக்காது. அதனால துணியை வச்சு அதையுமே வந்து தொடச்சிக்கிட்டேன். அப்புறம் எப்படி தான் என்ன தான் பண்ணாலும் மதியம் லஞ்சுக்கு ஏதாவது சாப்பிட்டு தானே ஆகணும். இந்த 3 மணி நேரத்தில் நம்ம வந்து வேலை பார்த்துட்டாலும் சரி, இன்றைக்கி சிம்பிளாக செஞ்சுக்குவோன்ட்டு ஒரு சைடு பாவக்காவை தாளித்து விட்டுட்டு ஒரு சைடு ரைஸ் போட்டுட்டேன். ரைஸ் போட்டு சாதம் வெந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் அதுலேயுமே வந்து இந்த மாதிரி திங்ஸு டப்பாலாம் வச்சுருப்பேன். அதையுமே எடுத்து இந்த சைடு தொடச்சி வச்சுட்டேன். நம்ம வந்து இதை வந்து மந்த்லி ஒரு தடவையோ இல்லை 2 மந்த்துக்கு ஒரு தடவையோ இந்த மாதிரி 3 மணி நேரம் டைம் கொடுத்து பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே நம்ம சமையல் முடிச்சுட்டு நம்ம எடுக்கிற திங்ஸை இந்த மாதிரி துணியை வச்சு தொடச்சி வச்சுட்டோம்னா நீட்டாக இருக்கும். நமக்கு வந்து அது எந்த ஒரு பிசுபிசுப்போ இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஜாமான் உடனே தீர தீர நம்ம வந்து விலைக்கு நம்ம காய வச்சுட்டு கொட்டி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஒரு நேரம் வந்து 2 திங்ஸ் தீர்ந்துட்டாலும் அதில் இருக்க ஒரே மாதிரி டப்பாவாக இருந்தால் அந்த 4 டப்பாவையுமே ஒரேடியாக விலக்கி வச்சுடுவேன். அந்த மாதிரி பண்ணும்போதும் நமக்கு வந்து ஞாபகங்கள் இருக்கும். இது இப்போ தானே விளக்கணும், இந்த 4 டப்பாவும் ஒரே மாதிரி அப்படின்ட்டு. சரி, அந்த மதிய லஞ்சுக்கு என்ன செய்கிறதுன்னு யோசித்தேன். சரி, பேசாமல் சிம்பிளாக தயிர் சாதத்தை வந்து தாளிச்சிடலாம். இந்த மாதிரி சூடாக இந்த கிளைமேட்டுக்கு வந்து சூடாக சாதத்தில் போட்டு இந்த தயிர் தாளித்து சாப்பிட்றதுனால ஒன்றும் பண்ணாது. ஸோ சளி பிடிக்காது, இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாது. அதனால இந்த மாதிரி செஞ்சுட்டேன்.
அப்புறம் அப்படி இருந்தும் கொஞ்சோண்டு ரசமும் இருந்துச்சு. நாள் வச்ச ரசமும் அதையும் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்னு வச்சுட்டேன். இந்த செல்ஃப் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிளீன் பண்ணியிருந்தேன்ல, இந்த இடத்துல தான் நான் வந்து மசாலா திங்ஸ் எல்லாமே வச்சுக்குவேன். இந்த சைடு. இதில வந்து மேலே வந்து கரண்டி வைக்கிறது, இந்த பாத்திரங்கள்லாம் இங்க இருக்கும். ஸோ இத கண்டிப்பா நான் வந்து என்னென்ன மசாலா வச்சிருக்கேன், என்னென்ன வந்து இந்த சைடு உள்ள செல்ஃப்லேருந்து நான் சமையலுக்கு இத தான் எடுப்பேன். அத நான் உங்களுக்கு வந்து ஒரு நாள் வந்து வீடியோல காமிக்கிறேன். இது கீழ பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் யூஸ் பண்ற பாத்திரம். அடுப்புக்கு கீழ அரிசி, இட்லி அரிசி இந்த மாரிலாம் நான் வச்சுக்கிறது. ஸோ இது ஓப்பன் கிச்சனுங்கிறனால அது பக்கத்திலேயே ஒரு செல்ஃப் இருக்கும். அந்த செல்ஃப் கிட்ட வந்து நான் இந்த மொத்த ஜாமான், சீனி, பருப்பு, ஸோ உளுந்து, அப்புறம் வந்து சேமியா இதெல்லாம் வந்து இந்த மாரி ட்ரம்